Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் கதிர்வீச்சுகளின் விளைவுகள் பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. நாம் சென்ற பதிவில் இயற்கையிலேயே நம்மை சுற்றி கதிர்வீச்சுகள் உள்ளன என்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டுள்ள நவீன கருவிகளிலிருந்து செயற்கையான கதிர்வீச்சுகள் வெளிப்படுகின்றன என்றும் பார்த்தோம். இந்த கதிர்வீச்சுகளினால் அப்படி என்ன நமக்கு பெரிதான விளைவுகள் ஏற்படும் என்று நமக்கு தோன்றலாம். உண்மையில் கதிர்வீச்சின் விளைவுகள் உடல் ரீதியான பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. தொலைபேசி முதற்கொண்டு மருத்துவ அத்தியாவசியத்திற்கு எக்ஸ்ரே எடுப்பது கூட நமது உடல் நலத்திற்கு ஆபத்துதான். இந்த கதிர்வீச்சுகளால் டிஎன்ஏ சங்கிலிகள் உடைபடலாம் அல்லது டிஎன்ஏ சங்கிலி தொடரில் மியூட்டேஷன், அதாவது திடீர் மாற்றம் ஏற்படலாம். டிஎன்ஏவில் திடீர் மாற்றம் ஏற்பட்டால் பல்வேறு புற்றுநோய்களை உண்டாக்கும். எனவே அடிக்கடி எக்ஸ்ரே எடுப்பது உடல் நலத்திற்கு மிகவும் கேடு விளைவிக்கும் என்று கூறப்படுகிறது. பூமியில் இருப்பது போல விண்வெளியில் எல்லா இடங்களிலும் கதிர்வீச்சுகள் உள்ளன. ஆனால் இவை மிகவும் ஆபத்தானவை. நமது பூமியின் காந்த புலமும் வளிமண்டலமும் இந்த ஆபத்தான கதிர்வீச்சுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. ஆனால் விண்வெளிக்கு செல்பவர்களுக்கு இந்த பாதுகாப்பு கிடைப்பதில்லை. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் ஒரு விண்வெளி வீரர் 6 மாதத்தில் 1600 மார்பக எக்ஸ்ரே எடுப்பதற்கு சமமான கதிர்வீச்சுகளுக்கு உள்ளாவதாக நாசா கூறுகிறது. அதனால் தான் விண்வெளி வீரர்கள் கதிர்வீச்சுகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முறையான கவசங்களை அணிந்து செல்கின்றனர். இதன் மூலம் உலகம் முழுவதும், ஏன் கடவுள் படைத்த எல்லா பொருட்களிலும் கதிர்வீச்சுகள் நிறைந்துள்ளன என்பது தெளிவாகிறது. இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான செய்திகளை பற்றி தெரிந்துகொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.